கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 7,59,390 பெண் வாக்காளர்கள், 7,51,016 ஆண் வாக்காளர்கள், 144 பேர் மூன்றாம் பாலினத்தவர் என 15,10,550 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக 1914 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடவடிக்கையில் பணியில் ஈடுபடுவதற்காக 9,188 அரசு பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். அவர்களுக்கான பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த 6 தொகுதிகளிலும் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்ட 137 வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக ஒரு நுண் பார்வையாளர், 20% கூடுதல் பணியாளர்கள் சேர்த்து 154 நுண் பார்வையாளர்கள் மத்திய அரசு துறையிலிருந்து பணியமர்த்த நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவுக்கு தேவையான 3,927 கட்டுப்பாட்டு இயந்திரம், 4,659 வாக்குப்பதிவு இயந்திரம், 2,724 விவிபேட் இயந்திரங்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு 24 மணி நேரமும் காவல்துறை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர். அழகுமீனா தலைமையில் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சில விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து அவர் பேசும்போது, இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் 63% மட்டுமே வாக்குப்பதிவானது. எனவே வருகின்ற பொது தேர்தலில் வாக்காளர் ஒவ்வொருவரும் விடுபட்டு விடாமல் அனைவரும் தங்கள் வாக்குகளை 100% வாக்களிப்பு குறித்து புதிய முதல் இளம் வாக்காளர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர் உள்ளிட்டவருடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடானது கல்வி, தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மற்ற மாநிலங்களை விட வளர்ச்சி பெற்றுள்ளது. அதேபோல் வாக்களிப்பதிலும் தமிழ்நாட்டின் தலைமைத்துவம் வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக கல்வி அறிவு மிகுந்த கன்னியாகுமரி மாவட்ட வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். அதே போன்று தனியார் கல்லூரியில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 15,16,580க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளன. அவர்களில் 18 முதல் 19 வயது வரையிலான வாக்காளர்கள் 32,949 பேர் இடம்பெற்றுள்ளனர். 24 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 10%க்கும் அதிகமானவர்களாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் வாக்காளர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையினை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் வாக்களிப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது தினக்கூலி வேலைக்கு செல்பவர்கள், கடைக்கோடி கிராமங்களை சார்ந்தவர்கள், 85 வயது முதல் 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஆர்வமாக சென்று வாக்களிக்கிறார்கள். எனவே முதல் வாக்காளராக நீங்களும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் வாக்களிப்பது தார்மீக கடமை என்பதை புரிந்து கொள்வதோடு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதையும் சரிபார்த்திட வேண்டும். கல்வி நிறுவனங்களிலும் பயிலும் மாணவர்களாக நீங்கள் வாக்களிப்பதால் நமக்கு என்ன பயன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து அதன் அடையாளமாக உங்கள் கையில் வைக்கப்படும் மையினை அடுத்த நாள் வகுப்புக்கு வரும்போது முதல்வர் மற்றும் பேராசிரியர் நண்பர்களிடம் நான் வாக்களித்தேன் என்று பெருமையுடன் கூற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. கோவில் முன்பு மிகப்பெரிய கண்ணாடியின் முன்பு பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதில் பக்தர்கள் கனி காணும் நிகழ்வானது பக்தர்களுக்காக நடைபெற்றது. அது மட்டுமின்றி இன்று புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து நேற்று இரவு முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். அவர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.